ஃபுல்லா காமெடி தான் ப்ரோ. பேங்க் ராபரி தான் ஃபுல்லா. நல்லா காமெடியா பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு காமெடி டீம் வச்சிருக்காங்க. கேரக்டர் ஆர்டிஸ்டா பாத்தீங்கன்னா ஆனந்தராஜ் சார், மொட்டராஜேந்திரன் அப்படி இப்படி சொல்லி கிங்ஸ்லின்னு சொல்லி எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஜான்வி ஜெய் சார் நல்லா பண்ணிருக்காங்க. வைபவ் நல்லா டீசெண்டா பண்ணியிருக்காரு. அதுல அவங்களும் டீசெண்டா பண்ணிருக்காங்க. ரொம்ப கிளாமர் இல்லாம நல்லா டீசெண்டா பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு லவ் பொஷன் வித் நல்ல காமெடி தான். படம் ஃபுல்லா காமெடி தான். சில குழந்தைகளுக்குலாம் நல்லா பிடிக்கும். நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டான படம். ஸ்டோரி பேங்க் ராபரி அடிக்கிறதான் ப்ரோ. அவர் லவ்வுக்காக ஒரு பேங்க் கொள்ளையடிச்சு பணத்தை ஃபுல்லாக எடுத்து பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா அது ஃபுல்லாமே ஃபெயிலியர் ஆகி போயிருக்கு. ஃபெயிலியர் ஆகிருக்கு. கொள்ளையடிக்கிற கான்செப்ட் கிடையாது, ஒரு காமெடி தான் ஃபுல்லாமே. எல்லாமே இதாக முடிஞ்சது ஜாலியாக. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா பார்க்கலாம். எந்த ஒரு கிளாமர் எந்த இதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கும். சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. இந்த படத்தில் வைபவ், அதுல்யா, மொட்ட ராஜேந்திரன், கிங்ஸ்லி இப்படி நட்சத்திர பட்டாளருமே எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அப்புறம் காமெடி நிறைய இடத்துல நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் பார்க்கும்போது எல்லாம் நல்லா விழுந்து சிரிக்கிறாங்க. அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு சாங் ஒன்று வருது, இமான் அவர்களோட சாங்கு. அது ஹிப்ஹாப் சாங்கு. அது இப்படிலாம் ஆடுறதுலாம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அது வந்து நல்லா ரீல்ஸ் பண்ணி அப்படி இப்படி நல்லா ப்ரமோட் பண்ணியிருக்கலாம். அது சரியாக பண்ணாமல் விட்டாங்க. அது பண்ணியிருந்தாக்க இன்னமும் படத்துக்கு நல்லா ப்ரெஸ்ஸாக இருந்திருக்கும். ஏன்னா அது வந்து ரிங்டோனாக வருது, ரீல்ஸ் பண்ணி போகிறது அந்த மாதிரி ஒரு சாங் அது. ஸோ இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். படத்தின் தயாரிப்பாளர் மனோஜ் அவர்களுக்கும் சந்திரசேகர் அவர்களுக்கும் மியூசிக் டைரக்டர் இமான் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஐ லவ் யூ ஆல். வரேன். படம் வந்து நல்லா இருக்குங்க. படம் வந்து ஒரு இயல்பா இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். ஆனந்த்ராஜ் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. ஆனந்த்ராஜும் வந்து மொட்டராஜேந்திரன் நடிச்சிருக்கு தான் இன்னமும் ஒரு இயல்பா இருக்கு. போர் அடிக்காம போகுது. எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துல வந்து அந்த எப்படி வந்து இல்ல பரவாயில்ல, எல்லாமே நல்லா இருக்கு. மொட்டராஜேந்திரன் வந்து அவர் வந்து கொஞ்சம் சரியான முறையில இதுல காமிச்சிருக்காங்க. ஆனந்த்ராஜ் அண்ணன் அவர் வந்து வில்லனா தான் நம்ம பார்த்துருக்கோம். இதுல காமெடியா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயம், ஒரு காமெடியான ஒரு ரோலை வந்து சூப்பரா காமிச்சிருக்காங்க. அவருக்கு வந்து அந்த மனநிலை சேஞ்ச் பண்ணி அந்த ஒரு விஷயத்த வந்து கரெக்டான முறையில அந்த கதை கிளம்பி போகுது. அந்த விஷயத்தை தான் வந்து தட்டும் போது ஒரு ரெண்டு கதாபாத்திரமா பாக்குறோம். அதாவது வந்து அவரே ஒரு போலீஸாவும் அவர் மைண்ட்ல நினைச்சு அந்த நேரத்துல அதை தட்டும் போது வந்து போலீஸாவும் இயல்பா ஒரு கதைக்களத்தை வந்து சூப்பரா தட்டிட்டு போறாரு. இல்ல அந்த மாதிரி இல்ல, அவரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டரா இருக்காரு. அவரு அந்த தலையில தட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா அவர் போலீஸாவும் அவர் மைண்ட் நினைச்சிருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து அவரு தான் கொள்ளையடிக்க வர ஒரு கேங்க்ன்றது இன்னொரு தடவை தட்டும் போது வந்து அவரே காமிச்சு கொடுத்துறாரு. அவரே வந்து எல்லாரையும் வந்து மாட்டி விட்டுறாரு. மறுபடியும் வந்து அந்த டீமே வந்து அவங்க தலையை தட்டும் போது மறுபடியும் அதாவது வந்து ஒரு தகரத்தை தட்டோம்னா சவுண்ட் எந்த அளவுக்கு வரும், அந்த சவுண்டை கேட்டு ஒருத்தர் வந்து அந்த விஷயத்த அவங்க சேஞ்ச் பண்ணிக்குவாங்கன்ற மாதிரி வந்து அவருடைய கதைக்காலம் பரவாயில்ல. இல்ல இது வந்து பழைய படத்துல வந்து நம்ம இந்த புதையில எடுக்கிற விஷயத்த நம்ம பார்த்துருப்போம். இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற